ஹலோ வால் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழா. டிஎன்ஆர்டின்னு சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு வந்தாச்சு. தற்போது வரையும் 20+ மாவட்டங்கள்லேருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு. உங்கள் சொந்த ஊர்லேயே ஒரு தமிழக அரசு வேலை, ஆமாம், அதுவும் எழுத்து தேர்வு இல்லாமல். இதை விட வேற என்ன வேணும்? என்ன மாதிரியான பதவி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன சம்பளம், எந்தெந்த மாவட்டங்கள் வந்திருக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் அடுத்ததாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கீழ் செயற்படக்கூடிய ஊராட்சி, அதாவது ஆரணி, சேத்துப்பட்டு, செய்யாறு, ஜவ்வாதுமலை, ஸோ இந்த மாதிரியான ஊராட்சிகளுக்கு தேவையான ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன பணிகளை நிரப்புறதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்தும் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் அவங்க ஒரு பதிவரை எழுத்தர், அதாவது ஒரு பதிவரை எழுத்தரும் ஒரு அலுவலக உதவியாளரும் நிரப்புறாங்க. முழு தகவல் வரட்டும், இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், அதாவது மொத்தமாக 4 பணியிடங்கள். ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், ரெக்கார்ட் கிளர்க்கு, அதாவது பரிவரை எழுத்தர், அப்புறம் வந்து வாட்ச்மேன், இது மாதிரி 4 பதவி. இந்த 4 பதவியும் எல்லா மாவட்டமும் வருமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். ஏதாவது ஒரு மாவட்டங்களில் 4மே வரும், சில மாவட்டங்களில் 2 வரும். அது எல்லாமே ஒரு மாவட்டத்தை பொறுத்து. அடுத்து கரூர் மாவட்டத்திலிருந்து இந்த அறிவிப்பு வந்துருச்சு. அடுத்து வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்துருச்சு. திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், வேலூர் மாவட்டம் வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் வந்திருக்கு. வேலூர் மாவட்டம் இதை தனியாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், சேலம் மாவட்டத்திலேருந்தும் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. சேலம் மாவட்டம் நோட்டிஃபிகேஷன் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து எல்லா தகவலையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இந்த சேலம் மாவட்டம் நோட்டிஃபிகேஷனே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் சில மாவட்டங்கள் வந்திருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து. ஓகே, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, அதாவது டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் எது வேணால் சொல்லிக்கலாம், ஒன்றிய ஆஃபீஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இந்த வேலைவாய்ப்பு ரொம்ப வருடங்களாக நிரப்பப்படாத வேலைவாய்ப்பை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படிங்கிற 3 விதமான பதவிகள் வந்திருக்கு. ஓகே, இல்லை இந்த ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னா ஜீப் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவலக உதவியாளர்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், நைட் வாட்ச்மேன், இது இல்லாமல் ரெக்கார்ட் கிளர்க், பதிவுறு எழுத்தர் அப்படிங்கிற பதவியும் வரும். எல்லா பதவிக்குமான வயது வரம்பு 18 to 32 வயது வரை உள்ள பொது பிரிவினர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆண்கள் பெண்கள் இருபாலரும். இரவு காவலருக்கு மட்டும் ஆண்கள் மட்டும்தான் தகுதி. அதே மாதிரி நீங்கள் பிசி எம்பிசியில் வரீங்கன்னா 18 to 34, எஸ்சி எஸ்டினா 18 to 42 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு மாவட்டங்கள்லேயும் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த ஊராட்சியிலேருந்து வந்திருக்கு, அதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, முதல் வேலை நமக்கு அங்கே வேக்கன்சி இருக்கா, அந்த வேக்கன்சி எந்த இன சுழற்சியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இன சுழற்சி அப்படிங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு இந்த பதவி ஜீப் டிரைவரை பொறுத்தவரையும் ஜென்ரல் டர்ன் ஜின்னு போட்டாங்க, ஆனால் பி அப்படின்னு போட்டாங்க, அதாவது ப்ரியாரிட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த நைட் வாட்ச்மேன் ஜென்ரல் கேட்டகரி ப்ரியாரிட்டி கேண்டிடேட்க்கு மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் விமனுக்கு கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் விடோ ஆதரவற்ற விதவைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வந்திருக்கு, இதற்கு என்ன மீனிங்கு, இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க. உதாரணத்துக்கு இந்த இப்போ பி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது வந்து ப்ரியாரிட்டி, அதாவது குறிப்பிட்ட முன்னுரிமை உள்ளவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், கலப்பு திருமணம் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான். எக்ஸ் சர்வீஸ் மேனு, கவர்மெண்ட்காக லேண்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கும். ஸோ தமிழ் வழியில் கல்வி படித்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க குறிப்பிட்ட முன்னுரிமை பெற்றவர்கள் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ஈப்பு ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி ப்ளஸ் வந்து 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மீதி உள்ள பதவிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். நைட் வாட்ச்மேனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஃபீஸ் வந்து இருக்குது ₹100, எஸ்சி எஸ்டிக்கு ₹50. எல்லா மாவட்டத்துக்குமே செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதிகாரப்பூர்வ இணையதளம் tnrd.tn.gov.in தான் அஃபிஷியல் வெப்சைட். பட் இன்னும் வெப்சைட்டில் இவங்க இன்னும் அப்டேட் பண்ணலை. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் அப்புறம் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈப்பு ஓட்டுநர் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஊராட்சியில் இருக்குது, அதில் எத்தனை பணியிடங்கள் இருக்குது, அதில் எந்த பிரிவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். அதில் முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான முன்னுரிமை அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில மாவட்டங்களில் கொரோனா தொற்றிலாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகனாகவும் இருக்கலாம் மகளாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மகளிர், ஆதரவற்ற விதவையாக இருந்தால், ஸோ அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் முன்னுரிமைக்கு அந்த பதவி இருக்குது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வந்திருக்கு, திருவாரூர் மாவட்டம் வந்திருக்கு, நாமக்கல், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திண்டுக்கல் வந்திருக்கு, தருமபுரி வந்திருக்கு, அப்புறம் ஃபைனலாக தென்காசி வந்திருக்கு. அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, வந்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் நோட் பண்ண வரையும் எல்லா மாவட்டங்களையும் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக அப்ளை பண்ணுறது இல்லாமல் சில முன்னுரிமை பெற்றவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா மாவட்டத்திற்கும் வரட்டும், நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு மற்றும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணி விட்டுறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.